நான் வந்து காங்கிரஸ் கட்சியில நாடாளுமன்ற வேட்பாளரா 2014ல போட்டியிட்டேன் வட சென்னையில. அதுக்கப்புறம் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் 2014ல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கும்போது அவரோட இணைந்தேன். அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். 2016ல வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து தேர்தல்னு தேர்தல் நிற்கின்ற சூழ்நிலையில வந்து அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெட்டலையில் நிற்க சொன்னாங்கன்னு ஒரே காரணத்தினால் 10லேருந்து 11 சீட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அது அப்படிதான் தலைவர் எங்ககிட்ட சொன்னது. அது வந்து ஏற்புடையதல்ல, எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும், ஆனால் எங்களுடைய சின்னத்தில் தான் நிற்போன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அமைப்பு மக்கள் நல கூட்டணியினுடைய அமைப்போடு சேர்ந்து அன்னைக்கு தேர்தலில் நின்றாங்க. அந்த தேர்தலையும் நான் ராயபுரம் சட்டமன்ற வேட்பாளராக நான் அந்த தேர்தலில் நின்று அவரோட கூட இன்றைக்கு வரைக்கும் பயணித்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நம்ம சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்னா ரெட்டலையில் நின்றார். 2021ல் சென்னையில் வந்து திருவிக நகரில் வந்து கல்யாணின்னு ஒரு வேட்பாளரை போட்டார், என்னுடைய தொகுதியில் இருக்கிற வேட்பாளர். அதனால் அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சைக்கிள் சின்னத்தில் தான் நின்றார். இன்றைக்கு 5 தொகுதிகளை பெற்றிருக்கின்றாரே தவிர அது வந்து நல்ல தொகுதியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு நான் வரல. இப்போ வந்து இந்த 5 தொகுதியும் தாமரை சின்னத்தில் ஏன் நிற்கிறாருன்னு கேட்குறதுக்கெல்லாம் இங்கே நாங்கள் இல்லை. ரெட்டலைன்றது வந்து ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது ரெட்டலையில் நிற்காம தாமரையில் நிற்கிறாருன்னா அது என்ன காரணம்? அது வந்து ஒரு கட்சின்னு வரும்போது எல்லாருக்கும் கேட்டு முடிவெடுத்தாரா அல்லனா அவரே முடிவெடுத்தாரான்னு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால் நான் வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தீவிர விசுவாசியாக இருக்கிறதுனால வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பதவியை வந்து நான் இன்றைக்கு ராஜினாமா செய்கின்றேன். நான் செய்கிறேன்னு சொன்னால் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருவிக நகர், ஆர்கே நகர், திருவெட்டூர்லாம் என்னுடைய மாவட்டமாக இருந்தது. இப்போது ஒரு தொகுதியை பிரித்து கொடுத்தாலும் அந்த 3 மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக கலைக்கப்பட்டதாக தான் எனக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா இனிமேல் இவரை தலைவரை நம்பி இந்த கட்சியில் இருப்பது முற்றிலும் அது வந்து நான் என்னை வந்து துரோகம் பண்ணுற மாதிரி செயல்னு நினச்சி நான் ராஜினாமா செய்கிறேன். என்னுடைய நண்பர் அருமைக்குரிய புருஷோத்தமன் காஞ்சிபுரம் என்று சொன்னாலே அவருடைய மிக ஒரு முக்கியமான நபராகவும் மாவட்ட தலைவராகவும் எப்போ கட்சி தொடங்கணுமோ அன்னிலிருந்து அவரும் மாவட்ட தலைவராக இருக்கின்றார். அவரிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இப்போ நீங்க மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து விலகுறேன்னு சொன்னீங்க. என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி ஜி.கே. வாசன் கிட்ட பேசுனீங்களா? இல்ல கலந்து ஆலோசிக்கப்பட்டுச்சா? இல்லை, எங்ககிட்டலாம் ஒன்றுமே அவர் வந்து இந்த சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லணும். இல்லைனா வந்து ஒரு மண்டலத்தை வாங்குறாருன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. இப்போ வந்து எல்லாமே தோக்குற தொகுதியாக வாங்கி அதுவும் தாமரையில் நிற்க வேண்டிய சூழ்நிலைன்னா எங்ககிட்ட எதுனா கட்சிக்காரங்கிட்ட கேட்டாருங்களா? யார்கிட்ட ஒன்றும் கேட்கல. அதுதான் முக்கிய காரணம். இது வந்து அவராக ஒரு முடிவு எடுக்கும்போது அவர் கூட பயணிக்கிறது வந்து ஒரு புண்ணியம் இல்லைன்னு எங்களுக்கு தோணுது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு உங்களை அழைச்சிட்டு போனாங்களா? பேசுனீங்களா? அந்த மாதிரி எந்த விதமான இப்போ நான் வந்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைவருங்க. நான் இளைஞர் காங்கிரஸ். நான் 3வது தலைமுறையாக நாங்கள் வந்து எங்கள் குடும்பமே காங்கிரஸ் தான் இருக்கேன். அந்த மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு யாரையும் கூப்பிட்டுதாலாம் எங்களுக்கு தெரியல. காங்கிரஸ் தான் எங்களுடைய உயிர்மீச்சாக இருந்து நாங்கள் செயல்பட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் துவக்கிய உடனே மாநில காங்கிரஸ் உணர்வாளர்கள் எல்லாமே ஒன்று கூடி அந்த கட்சியில் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம். மிக சிறப்பாக எல்லாரும் பணியாற்றினாங்க. ஒவ்வொரு தேர்தலிலும் முடிவுகள் எடுக்கும்போது ஒரு செயற்குழுவோ அல்லது மாவட்ட தலைவரோட கூட்டமோ அந்த மாதிரிலாம் எதுவும் கூட்டுறது கிடையாது. அது தலைவராக முடிவெடுப்பார். சரி, இந்த தேர்தலில் தவறான முடிவு ஆகிடுச்சு, அடுத்த தேர்தலில் சரியாகும்னு பார்த்தா தேர்தல் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முடிவுனால இப்போ இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அடுத்தது இருக்க நாம் தமிழர் கட்சி, இந்த வரிசையில் எந்த ஒரு இடத்துலையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சின்ற பெயரே வரமாட்டேங்குது. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம்ன்றது வந்து சொல்கிறதுக்கு உண்டான ஒரு தனி சின்னமே இல்லாமல் போயிடுச்சு. ஒவ்வொரு தேர்தலும் மாற்றி ஒவ்வொரு சின்னமாக நின்றுட்டு இருந்தால்
எந்த விதமான அங்கீகாரமே இல்லாமல் போகுது. அதனால் எங்களால் வந்து கீழே இருக்கிற எங்களுடைய நிர்வாகிகள் எங்களால் பதில் சொல்ல முடியல. அந்த அந்த சூழ்நிலை வரும்போது இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் எங்கள் நிர்வாகிகளையும் ஏமாற்றிக்கிட்டு எங்களை நாங்கள் ஏமாற்றிக்கிட்டு திருப்பி இந்த பதவியில் இருக்க வேண்டாம்னு சொல்லி இன்றைய முதல் நாங்கள் ராஜினாமா செய்கிறோம். இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அப்போ போட்டியிட மாட்டீங்களா நீங்க? இல்லை, எங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. 5 தொகுதி தானே வாங்கியிருக்கார் தலைவர். 5 தொகுதி தான் வாங்கியிருக்கார். 5 வேட்பாளர் நாளைக்கு அறிவிக்க போகிறாரு. அதெல்லாம் முடிவு செய்யப்பட்டது. அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட பிறகு ஏற்கனவே தான் அவர் மனசுலயே முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ணதுக்கு பின்னர் தான் அந்த தொகுதி எல்லாம் வாங்குறது. அதனால் அவர் முடிவு பண்ணிட்டு இருப்பார். அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் எதுவுமே இல்லை. உங்களோட கடைசி பயணம் என்னவா இருக்க போகுது? அது கூடி இன்னும் நிறைய பேர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்றா பேசி கடைசியில் முடிவு எடுப்போம். நிறைய இதே மாதிரி எல்லா வருத்தத்தில் இருக்கிற நிர்வாகிகள் நிறைய பேர் தமிழ் முழுசாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு எடுத்து என்ன முடிவு எடுக்கணும்.